மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்கு இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போது வாங்க பார்க்கலாம். இது விஸ்வாவச ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் நாள் 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரவு 9:46 வரைக்கும். இன்று ராகு காலம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வார சூலை வடக்கு வடமேற்கு, பரிகாரம் பால். இப்போ மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராசிநாதன் ராசியில் இருக்கார், குரு பகவானும் இருக்கார், சுக்கிர பகவானும் இருக்கார். இப்போ நண்பர்களிடையே நல்ல உறவுகள் ஏற்படும், அவர்களால் நன்மைகள் ஏற்படும். தொழிலில் சுறுசுறுப்பான ஒரு நிலை, இது நாள் வரைக்கும் இருந்த மந்த நிலை விலகி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு நிலை. கடன் பிரச்சனைகள் சிலருக்கு தலையை தூக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் ஓரளவுக்கு பண வரவு கிடைக்கும். காரிய தடைகள் எதுவும் கிடையாது. ஆடை ஆவண சேர்க்கை ஒரு சிலருக்கு ஏற்படும். அரசியலில் ஒரு சிலர் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்று எப்படி இருந்தாலும் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்துல சனி இருக்கார். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அரசு விவகாரங்களில் சில சிக்கல்கள் இருந்தாலும் இறுதியில் தெளிவு பெற்று சந்தோஷமாக அமையும். நீண்ட நாளாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்த விஷயங்கள் இன்று முடிவுக்கு வரும். இயந்திர பணியாளர்கள் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஏன்னா சனி பகவான் 10ல் இருக்கார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். புதிய முயற்சிகள் உருவெடுக்கும். அதில் ஆற்றல் பெற்று சக்சஸ் ஆகும். செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஒரு சிலர் பக்தி மார்க்கத்தில் இருப்பீர்கள். மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். இந்த நாள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்பவர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் 2 நாளில் அமர்ந்து சனி பார்வையில் இருப்பதால் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தராது. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி இந்த நாள் இனிய